Hello friends, hello everyone. This is a challenge that was given to me by my friends, and this is not just any other challenge, but this is a challenge because I proclaim to be Padma Shri Dr. Kamal Haasan's biggest fan. So they asked me, what can you do to prove that you are the most #1 die-hard fanatic of Kamal sir? Well, this is how I could prove it. I've taken some of his remarkable roles from his career and I've tried enacting them. I hope you like this. Watch out for the highlights. என்ன கல்யாணம் அடுத்த நாள் ஆகிடும். அது இன்னும் தெரியல, இன்னும் மாயமூர்த்தால் எனக்குன்னு ஆபத்தில் இன்னும் இருக்கேன். நடு மானி தெரிய பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இங்க வேறு எனக்கு என்ன காயானாலும் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? அபிராமி 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 அது காதல். என் காதல் சொன்னாம எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது ஏன் சொல்ல ஒன்ன தாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு கூட ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயத்துக்கு கடன் கொடுக்க லஞ்சம், பொறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பசங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுல்கான் வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். நமக்கு கண்ணு தெரியாத ஒரு புத்துநோய் மாதிரி இருக்க லஞ்சம் நாட்டுல பரவி பரவி அழிச்சிட்டு இருக்கு. ಲಂಚ ಮಾಡಬೇಕು ತಪ್ಪು ಕೊಡ್ಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಗಂಡನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ. ನಾನು ಕೆಟ್ಟವನೇ, எந்த பாஷையிலுமே கெட்டவன் தான் மாமா. நான் நல்லவன் ஆடுறது ரொம்ப ஈஸி மேடம். நல்லவன் ஆகி காட்டணுமா? அது உங்களுக்கு நல்லதில்ல. ஏன்ற ఎంతకు వాడు వాడడానికి వాడమే చెప్పావు. నేను అప్పుడు చెప్పేవాడిని, కానీ నేను చెప్తుంది మాత్రం ఏమంటావు తెలుసా? ഞാൻ അങ്ങനെ പറയുള്ളൂ. അല്ലാതെ പിന്നെ ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ പറ്റി പരാതി പറഞ്ഞില്ലല്ലോ. എന്റെ ഭാര്യയെ പറ്റിയാണ് പറഞ്ഞത്. നമ്മുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഇതിനു മുൻപ് ജീവിതത്തിന്റെ വലിയ തടസ്സമാണെങ്കിലും വേണ്ട, വിളിച്ചോണ്ട് പോകും നിന്റെ ഭർത്താവിനെ, സന്തോഷമായി ജീവിച്ചോളൂ. ஒட்டு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாது, அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. அவவா குடும்ப விஷயம் அவவாளுக்கு முக்கியம். அவவா புருஷன் அவவா கையில போட்டு அவவா வாத்துக்கு போய் சேருங்கோ. அதான் என்னுடைய அவா. நிறுத்துறேன். அவங்க எல்லாரையும் நிறுத்த சொல்லு. எல்லாரையும் கூலி காட்சி கேட்ட ஒரு யூனியன் லீடர் அவனை நாய் சொல்ற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் நடுவில் வந்து நிக்க வச்சாப்பா. அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை ஜெயிலுக்கு கூடி போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை வந்த சொன்னான் பாரு. அவன் நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். கோழியை தகரங்க கூடிய வாழற குடும்பங்க மதியில புல்டோசர் வச்சு பிடிச்ச ஓட்டம் பா ஷெக் நாட்டி. அவன் நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். நடுவு ராசியில் உங்க அம்மாவை சுட்டு கொண்டாப்பா. நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். இல்லைன்னா நம்ம வேடோட்டா செய்யணும். வேற வழி இல்லடா. நீங்களா அந்த கேங்குக்கு தலைவனா இல்ல வேற ஏதாவது ஏஜென்சிக்கு வேலை பார்க்கறியா? எந்த ஏஜென்சி? லஷ்கர் தொய்பா, அல் கைதா இல்ல உல்பானா? ஹைதராபாத் போலி நான் தெரியுமா சொல்றேன். போலீஸ் லாக்கி இருக்குதுல்ல, அதை உடம்புக்குள்ள விட்டுட்டு ஒரு 6 inches மாத்திரம் வெளியில விட்டுட்டு தட்டி கேள்வி கேட்டா நெசத்தோடு இருக்கிற எல்லா நாட்களும் வெளியில் வந்துடும். ரொம்ப திமிர பண்ணேன்னாக்கா தப்பிச்ச போனேன்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிடுவேன். நம்மடா யுவர் மேட்டர் இட்ஸ் மை கோர்ட். மீன் பிடிச்சிட்டு இருப்பீங்களா? சின்ன மீனை பிடிச்சிட்டு பெரிய மீனை பிடிக்கிறது பணக்கார விளையாட்டு. 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மீனை கொன்னீங்க, நாம இருக்கா? அது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. பெரிய மீனை கொண்டுட்டு சின்ன மீனை தப்பி கொடுத்தீங்க. பெரிய மீனை சேதுபதிக்கு போறது சின்ன மீன். அப்போ என்ன முகம் அப்பா மாதிரி இருக்கு, உடம்பு வேற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்களா? இல்ல நீங்க செஞ்ச விளையாட்டுனா விஷத்தை கொடுத்துட்டீங்க.
போன்ல மிரட்டினது நான் தான். எதுவுமே சொல்லிட்டு செய்யற ஜாதி நம்ம. ஏன் எனக்கு சவாலா இருக்கும் பாருங்க. இது என்னது? கோலி இல்ல, நீங்க விளையாட்ட செஞ்ச வேணை. இப்போ இந்த வேணை எப்படி விளையாடுன்னு பாக்குறீங்களா? ಅಭಿನಯ ರಾಜ ಗೋಕುಲವಾಣ ಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ಬೆರಗ ನರಗ ಶ್ರೀ ರಕ್ಷಕಮಾಲ ಎತ್ತನೆ ಮುರಿನಾಲಿಂಗೆಚ್ಚಾವೆ ಇತ್ತವನೆಯನೆ ಅಕ್ಕುಲ್ವಾಯ ಚೂಡಿಯ ವಾಡಲಿ ಚೂಡಿಯ ವಾಕರ ವಾಡೆಯ ಸಿಂಧೆಯ ರಂಬತ್ತ மூதகியாக பணித்திடுவாய பாவை மிருகம் பருகிடுவாய ஆயிரம் மாயா நீவா ஆயா மாயா ஆயிரம் மாயா நீவா ஆயா மாயா ஆயிரம் மாயா நீவா ஆயா மாயா தா. என்ன சார்? ஒண்ணு மணி என் கண்ணு வேடம் கேட்டியா? நான் கேட்கலையே சார். கொண்டு வரணுக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு மீன் சொல்ற? நானே வந்திருக்கேன். என் கண்ணு பொட்டையாக்கு எல்லாம் நீ போட்ட. இந்த ராகுத்தோட தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா அப்படின்னு ராயபுரம் மணி சொன்னதும் உனக்கு எனக்கு தெரிஞ்ச பிரசாதத்தை சொன்னாரு. இப்ப நான் நீ ராயபுரம் மணியில் அங்க போறியா? வேண்டாம் ராகவன். உனக்கு எனக்கு ஒரு பழைய கணக்கு. ஏன்னா 10 வருஷம் இருக்கும். இப்ப தீர்த்துக்கலாம். நானே வந்திருக்கேன். என் 2 கண்ணோடி உயிரோடு வெள்ள போட்டேன்னு வச்சுக்கிறேன். உங்க ஆளுங்க எதற்குமே சொல்றேன், நாளில இருந்து நீ வெறும் மணித்தான். உன் கடத்தல், கஞ்சா, ஹெராயின், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவேன். சரி, வீட்டில் வர ராய் போட்டா பிள்ளையோட இருக்கலாம் சொன்னா அதுவும் முடியாது. கம்பி என்ன வேண்டியதா இருக்கும், உனக்கும் கணக்கு வராது. என்ன என்ன போற யூனிஃபார்ம் போட்ட திண்டுல பேசுறேன்னு சொன்னியா? யூனிஃபார்ம்ல வரல, டிசிபியா வரல, யார்கிட்டையும் சொல்லிட்டும் வரல, தனி ஆம்பளே வந்திருக்கேன். என்ன அப்படி தம்பி கேட்ட போடுறா? கேட்ட போடுறா? கேட்டுவா? குட். அப்ப நாளை இருந்து எல்லாத்தையும் விட்டுருப்பானே. காலையில கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்துடு. ரொம்ப சீக்கிரம் வந்துடாது, ஒரு 10 மணிக்காக தான். நானே உன் வாக்குமூலத்தை எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாம் வேற வேலை பார்த்துக்கணுப்பா.